சிஎம் விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா, அதான் அவருக்கு வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து 25 பேர் சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அவங்களோட ஆதரவு வாங்கிடலாமே. ஹோல்சேலாக ஒரு இடத்துல அப்படியே பல்காக ஒரு ஆதரவு கிடைக்குது. அதை யூஸ் பண்ணியிருந்தால் ஈஸியாக 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அவங்களுடைய சப்போர்ட்டை நிராகரிச்சுட்டு ரெண்டு எம்எல்ஏ வச்சுருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட்டு, விசிகா, ஐயுஎம்எல் இப்படியே வந்து நிறைய கூட்டணி கட்சிகளை வந்து சேர்த்து வச்சு ஒரு காம்ப்ளிகேட்டடான ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட்டை வந்து விஜய் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காப்புல, 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் பாருங்கள், ஏடிஎம்கே 3rd place போயிடுச்சு. ஸோ ஏடிஎம்கே வந்து ஆல்மோஸ்ட் அவுட்டு, பிக்சர்லேயே இல்லை. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டிஎம்கே அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. டிஎம்கேவை வந்து இப்போ பலவீனப்படுத்தணும் அப்படின்னா, டிஎம்கேவோடைய அலையன்ஸை பிரேக் பண்ணால் தான் டிஎம்கேவை பலவீனப்படுத்த முடியும். அப்போது டிஎம்கேவுடைய கூட்டணி கட்சிகள் வந்து வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியும் கூட கண்டினியூஸாக வந்து அவங்களுக்கு இல்லை, நீங்கள் வந்து மினிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து பங்கெடுத்துக்கணும், அமைச்சரவையில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு விஜய் தொடர்ந்து வற்புறுத்துறதுனால என்ன நடக்குது? திமுக கூட்டணி உடையுது. ஸோ விஜய்க்கு பழைய எதிரி அதிமுக அது அவுட்டு. அது எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்போவே அவர் வந்து ஆல்மோஸ்ட் அதை வந்து 3rd place தள்ளி ஃபினிஷ் பண்ணிட்டார். இப்போது நெக்ஸ்ட்டு இமீடியட்டாக இருக்கக்கூடிய ஒரு த்ரெட் என்ன? டிஎம்கே தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷனாக இருக்காங்க. ஏன்னா அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய கூட்டணி கட்சிகளும் வச்சுருக்காங்க. இப்போ அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அமைச்சரவையில் பங்கு கொடுக்கறதன் மூலமாக 2 கம்யூனிஸ்ட் கட்சிஸு, அப்புறம் வந்து ஐயுஎம்எல், விசிகா இவங்க எல்லாருமே வந்து கூட்டணிக்குள்ளே ஒரு அங்கமாக வந்துட்டாங்க அப்படின்னா டிவிகேவுடைய அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுது, டிவிகேவுடைய ஹோல்டு வந்து ஸ்ட்ராங் ஆகுது. வெறும் 5 வருஷம் கவர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதை மட்டும் விஜயோடைய நோக்கம் இல்லை. அதை தாண்டி டிஎம்கேவை பலவீனப்படுத்தணும், அதுதான் அவருடைய முக்கியமான எண்ணமாக இருக்குது. 2வது, அடுத்த எலெக்ஷன், இமீடியட் எலெக்ஷன் என்னது? 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ். அதுக்கு இப்போ பாருங்கள், டிஎம்கே வந்து இப்போ தனியாக அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுடைய அலையன்ஸில் பிஎம் ஃபேஸே கிடையாது. ஆனால் டிவிகேக்கு ஆல்ரெடி ஒரு பிஎம் ஃபேஸ் ராகுல் காந்தி இருக்கார் காங்கிரஸ்க்கு. ஸோ ஆல் இண்டியா லெவலில் டிவிகே விஜய் எப்படி பொசிஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறது புரியுதா?